சித்தருடைய ஆசிகளால் இந்த நவபாஷான முருகர் 4 அடி உயரத்தில் சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக இந்த இறைவனை பற்றின தகவல் பார்த்திங்கன்னா, அத்தனை வியாதிகளும் போக்கணும், மனிதகுலம் நல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்றதுக்காக தான் அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்த இறைவன் தான் அந்த நவபாஷான முருகர். இந்த சுவாமி மேலே வேர்க்கும். அதை பழனியில் பார்த்திங்கன்னா வெடிகாலம்பரை கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகர் கோவில் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல். சொல்லப்போனால் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே அழைக்கிறோம். நவபாஷண முருகர் என்றாலே நம்ம எல்லாருக்குமே பழனி ஆண்டவர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் சென்னையிலும் ஒரு நவபாஷண முருகர் கோவில் இருக்குங்க. எங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சென்னை அடுத்த உள்ள பூந்தமல்லி பக்கத்தில் வடக்கு மலையம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு நவபாஷண ராஜமுருகன் திருக்கோவிலுங்க. இத்திருக்கோவிலை குரு ஸ்ரீ நவபாஷண வடபழனி சித்தர் பீடம் என்று அழைக்கிறாங்க. அப்படிதான் பெயரிடப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்னன்னா, இத்திருக்கோவிலை நிறுவிய திரு ரமேஷ் என்பவர் வடபழனி சித்தர் அவர்களின் சிஷியர் ஆவார். இந்த கோவிலோட சிறப்பம்சமே இத்திருக்கோவிலோட கோபுரம் தாங்க. 9 அடுக்குகள்ல 72 துளைகளோட வித்தியாசமான கோபுரமா இருக்குங்க. மற்ற கோவில் கோபுரம் போல இல்லாம இதோட கட்டுமானமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முதல்ல நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஸ்வரூப தோற்றத்துடைய ஒரு வேலை ஒன்று பார்க்கலாம். அதாவது முருகர் கையில் இருக்கக்கூடிய வேலை முன்னாடி கோவிலுடைய வாசலில் பெருசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எந்த கோவிலில் போனாலும் முதல் சன்னதியான விநாயகர் சன்னதி, அதே போல் நம்மளுடைய ஆலயத்தில் முதல் சன்னதி முதல் பிரகாரம் விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா தரைத்தலங்களில் ஸ்ரீ நவபாஷான ராஜவாராகி அம்மன் இந்த அம்பாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உற்சவமூர்த்தி, அதாவது முருகரும் வள்ளி தெய்வானை சென்ற தம்பதி கோலத்தில் சுவாமி இங்கே உற்சவமூர்த்தியாக அமைஞ்சிருக்கார். அதற்கு பக்கத்தில் இருக்கிற சன்னதி பார்த்திங்கன்னா பாதரசலிங்கம், பாதரச ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்மனுக்கு சன்னதியில் இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்காங்க. பாதரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம். இந்த உலோகத்தின் உள்ள வெள்ளி, அதுக்கப்புறம் சில மூலிகைகள்லாம் சேர்த்து இதை திடமாக்கி சுவாமியுடைய சிலை ரூபத்துக்கு, அதாவது சிவபெருமானுடைய லிங்க வடிவத்தில் செய்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அம்மச்சாரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் விஸ்வரூபமாக அம்மன் கழுத்துடைய மேலே நாகத்தை கொண்டு விஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறாங்க. இந்த சுவாமியுடைய தலையில் பார்த்திங்கன்னா நாகங்கள் சுற்றி இருக்கும். இந்த சுவாமியுடைய கழுத்துக்கு கீழே ஆதார பீடத்தில் ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை பொறித்து அதில் 2 பக்கமும் நாகங்கள் இருக்கிறது போல் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அபிஷேகம் பண்ணுறச்ச சுவாமிக்கு வஸ்திரம் இல்லாத நேரத்தில் தான் அந்த ஸ்ரீசக்கரமானதை நம்ம பார்க்க முடியும். மற்ற நேரங்களில் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தியிருக்கிறனால அந்த ஸ்ரீசக்கரத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. அதே போல் க்ஷேத்திர பாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆலயத்துடைய காவல் தெய்வமான காலபைரவரும் இங்கே இருக்கார். இந்த நம்ம கீழே இருக்கக்கூடிய தரைத்தலங்களில் முக்கியமான சுவாமி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய குரு ஸ்ரீ வடபழனி சித்தர், அதாவது அறிந்தார்கினியனாருடைய சீடரான வடபழனி சித்தர் இங்கே இருக்கார். வடபழனி சித்தருடைய சீடராக இருந்தவர் தான் நம்மளுடைய ஆலயத்தின் நிறுவனர் ஐயா ரமேஷ்குமார் அவர்கள். இந்த கோவிலை பற்றின ஆச்சரியம் இந்த கோவில் கட்ட ஆரம்பிக்கும் போதே தொடங்கி இருக்குங்க. இத்திருக்கோவிலை நிறுவிய திரு ரமேஷ் அவர்களின் குருநாதரான வடபழனி சித்தர் அவர்கள் கனவில் தோன்றி இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும், அதுவும் முருகருக்கு நவபாஷணத்தால கோவில் கட்டணும் அப்படின்னு அருளியிருக்காங்க. திரு ரமேஷ் அவர்களும் இந்த இடத்துல கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கோவில் கட்டுமானத்திற்காக பள்ளம் தோண்டும் போது உள்ள சிவபெருமானோட விக்கிரகம் இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம அதே இடத்துல ஒரு நல்ல பாம்பும் இருந்திருக்கு. குரு ஸ்ரீ நவபாஷண வடபழனி சித்தர் பீடத்தோட இன்னொரு பெரிய சிறப்பே நோய் திருக்கும் ராஜமுருகன் அப்படின்னு இந்த கோவிலை அழைக்கிறாங்க. எப்படி பழனி ஆண்டவர் காட்சி அளிப்பாரோ அதே போலதான் இங்க இருக்கிற முருகப்பெருமானும் காட்சி அளிக்கிறாங்க. போகருடைய வடிவமைப்பு தான் இந்த நவபாஷான சிலை. அதன் பிரகாரம் பழனியில் ஃபஸ்ட்டு போகர் செஞ்சாது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை வேலப்பர் பூம்பாறை அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சுவாமி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3ஆவதாக சென்னை நமது பூந்தமல்லியில் ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் ஆலயம். இந்த சுவாமியை பற்றி சொல்லணும்னா எதிர்மறையான எண்ணங்களை போக்குற இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார் அனுக்கிரக மூர்த்தியாக. 9 பாஷாணம் 93 மூலிகைகள் சேர்ந்த கூட்டுக்களவு தான் இந்த நவபாஷான ராஜமுருகர். இந்த நவபாஷாணத்தை கையாளுறதுக்குரிய பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நவபாஷாணம், நவம் என்றால் 9, அந்த 9 பாஷாணங்களும் குரு அருளும்
திருவருளும் கிடைக்கப்பெறால் மட்டும்தான் கையாளக்கூடிய தன்மை கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இறைவனுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சது. சித்தருடைய ஆசிகளால் இந்த நவபாஷான முருகர் 4 அடி உயரத்தில் சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக இந்த இறைவனை பற்றின தகவல் பார்த்திங்கன்னா, அத்தனை வியாதிகளும் போக்கணும், மனிதகுலம் நல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்றதுக்காக தான் அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்த இறைவன் தான் இந்த நவபாஷான முருகர். இந்த சுவாமி மேலே வேர்க்கும். அதை பழனியில் பார்த்திங்கன்னா வெடிகாலம்பரை கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராக்கால சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சுவாமி மேலே விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஆண்டி கோலத்தில் தான் சுவாமியை பார்க்க முடியும். பழனியில் முதல் தரிசனம். அந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா காலையில் அவர் மேலே வேர்க்கக்கூடிய நீரை அவர் மேலே கட்டியிருக்க அந்த கோமணத்தினால் எடுத்து புழிஞ்சு ஒவ்வொரு சொட்டாக கொடுத்துட்டுருப்பாங்க எல்லாருக்கும். அந்த சந்தனமும் பிரசாதமாக கொடுத்துட்டுருக்காங்க. அதே போல தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மேலேயும் நவபாஷான ராஜ முருகர் மேலேயும் வேர்க்கக்கூடிய தன்மை வெடிகாலம்புற பிரம்ம முகூர்த்தன்ற நேரத்தில் வேர்க்கக்கூடிய தன்மை ஏற்படும். அதை சித்த மருத்துவத்தில் தாய் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனித குலத்திற்கு நாங்கள் சொன்ன மாதிரி இந்த 4400 சொச்சம் வியாதிகளை போக்கக்கூடிய தன்மை இந்த தாய் நீருக்கு இருக்குது. இது காலையில் இந்த ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சொம்பு ஜலம் கொட்டி அபிஷேகமாக எடுத்து வர பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமாக கொடுத்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சுவாமி மேலே விபூதினால் அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். இந்த சுவாமி மேலே சாத்தியிருக்க விபூதி பார்த்திங்கன்னா பசுஞ்சாணத்திலான விபூதி. இன்று காலையில் அபிஷேகம் ஆகி சாத்தின பிறகு நைட்டு இரவு 8 மணிக்கு தான் இந்த விபூதி அலங்காரத்தை பிரிப்போம். இந்த விபூதி இடைப்பட்ட இந்த நேரம் சுவாமி மேலே இருக்கும்போது மருத்துவ குணமாக மாறிடுது. நமக்கு சகல வியாதியை போக்குறதுல அந்த மருத்துவம் இருக்கும்போது அதிகமாக பார்த்திங்கன்னா இப்போ கேன்சர் அப்படின்றக்கூடிய கொடிய நோய் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டுருக்கு. அந்த வியாதியை போக்கக்கூடிய இடத்துல இந்த மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இறைவனை தரிசிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக பூர்வ ஜென்ம பிராப்தம் சித்தர்கள் மகான்குடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த இறைவனை தரிசிக்க முடியும். மனிதனாக பிறந்தால் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த இறைவனை நம்ம கண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதனாக பிறந்தால் 3 விஷயம் இந்த இடத்துல நம்ம இறைவனை தரிசிக்கும் போது நமக்கு குறைக்கக்கூடிய தன்மை கிடைக்குது, இந்த சித்தர்களுடைய ஆசி. அதனால் முதல்ல பார்த்திங்கன்னா நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், 2வது பித்துரு சாபம் பித்துரு தோஷம், 3வது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய இகஜன்மம் பூர்வ ஜென்மம் ஜென்மாந்திரம் என்று சொல்லக்கூடிய கர்மாக்களை 1% இந்த இறைவனை கண்ணுறும்போது குறைக்கிறோம். இந்த இறைவனை நம்ம நேருக்கு நேராக பார்க்கும்போது கண்ணுறும்போது நம்மளுடைய மனசையும் புத்தியும் சமநிலைப்படுத்தக்கூடிய இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார். எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த இறைவனை தரிசிக்கும் போது மனசு இறைவனோடு ஒன்றி போகும்போது எதிர்மறையான எண்ணங்களை போக்குற இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார். இந்த ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். 9 அடுக்காக பிடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அடுக்குலையும் 8 துளைகள் வைத்திருக்கிறார்கள். மொத்தம் 72 துளைகள் இருக்குது. அந்த 72 துளைகள் எதை குறிக்குதுன்னா நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகள். அந்த சித்தர்கள் 18 பேரில் பார்த்திங்கன்னா திருமூலருடைய கூற்று உடம்பே கோவில் உள்ளமே ஆலயம் சொன்னார். அதன் பிரகாரம் இந்த நம்மளது உடலை சார்ந்து இந்த கோவில் கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்க. அந்த 72 துளைகள் பார்த்திங்கன்னா உள் காற்று வாங்கி வருது. உள்ள கோபுரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வெற்றிடமாக தான் இருக்கும். எந்த திசையிலேருந்து காற்று வாங்கினாலும் உள் நோக்கி வரும்போது இந்த சுவாமி மேலே பட்டு வரும்போது அது இந்த வெப்பசலன காற்றாக வரும்போது சஞ்சீவி மூலிகை காற்றாக மாறிடுது. இதே காற்று வெடிகாலம்பரை படும்போது அவர் மேலே முத்தாக வேர்க்க ஆரம்பிக்கும். வெடிகாலம்பரை நமக்கெல்லாம் குளிர ஆரம்பிக்கும் சில்னஸ் காற்றுப்பட்டால். ஆனால் அந்த சுவாமி மேலே பார்த்திங்கன்னா வேர்க்க ஆரம்பிக்கும். அதை தான் நாங்கள் சொன்னோம், அறிவியலும் ஆன்மீகம்னும் போது. ஆன்மீகம் அப்படின்னும்போது இந்த பாரத தேசத்தில் இறை நம்பிக்கை அதிகமாக இருந்ததுனால மனிதர்கள் இந்த இறைவனை தரிசிக்கும்போது எதிர்மறையான எண்ணங்களை போக்கி வாழ்வில் வியாதி இல்லா நல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்றதுனால தான் பழனி மலை மேலே போகர் தென் திசை நோக்கி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணார். இந்த ஆலயத்துலேயும் பார்த்திங்கன்னா சுவாமி தென் திசை நோக்கி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போகர் தென் திசை நோக்கினார்னா இந்த சுவாமி மேலே உஷ்ணம் அதிகமாக இருக்குன்றதுனால தென் திசையில் எப்பயும் காற்று அதிகமாக வந்துட்டு இருக்கும், குளுமையாக இருக்குன்றதுனால இந்த சில்னஸ் காற்று குளுமையான காற்று நம்ம மேலே படும்போது சரும பிரச்சனைகள், தீய சக்திகளுடைய தாக்கங்கள், கண் திருஷ்டிகள் போன்ற உபாதைகளை போக்கக்கூடிய தன்மை இந்த காற்றுக்கு உண்டு. இந்த காற்றினுடைய மகத்துவம் இன்னும் அதிகமாக சொல்லணும் பார்த்தேன்னா பஞ்சலோகம் என்று சொல்லக்கூடிய இரும்பு, தங்கம், பித்தளை, செப்பு, வெள்ளி இந்த பொருட்கள் இந்த காற்று படப்பட என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது கருத்து போய் தன்னுடைய நிலை மாறி தன்னுடைய பலம் குறைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு
இந்த காற்றுக்கு பவர் உண்டு. அதே காற்று நம்ம மனிதன் மேல் படும்போது நாம் சுவாசிக்கும் போதும் சரும பிரச்சனைகளாக இருந்தாலும் தீய சக்தியுடைய தாக்கங்கள் இருந்தாலும் விரட்டக்கூடிய தன்மை இந்த காற்றுக்கு உண்டு. சுவாமி மேலே பட்டு வரக்கூடிய பால், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சந்தனம் இது அத்தனையும் மெடிசனாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய வியாதிகள் குறைக்கக்கூடிய தன்மை இந்த இறைவன்கிட்ட இருக்கிற பிரசாதங்களில் அனுகிரகமாக இருக்குது. இந்த இறைவனை பற்றி இன்னும் கூடுதல் தகவல் பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வக வடிவில் அமைஞ்சிருக்கிறார் கோவில். பார்த்திங்கன்னா காரணம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வடபழனி சித்தர் குருநாதர் தன்னுடைய சீடருடைய கனவில் இந்த பகுதியை சொன்னார் தேர்ந்தெடுக்க சொல்லி. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாம்பு புத்து இருந்தது. இந்த இறைவனுக்கும் நாகத்திற்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அந்த பாம்பு புத்து இருக்கிற மணியை தான் வாங்கணும்னு சொன்னதுனால இந்த இடத்த பர்டிகுலராக செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய மணியை வாங்கினாங்க. அந்த பாம்பு புத்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது. சுவாமி செய்யும்போது ஆரம்பத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அப்போது எந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் நான் இருக்கிறேன்றத இறைவன் அனுகிரகமாக ஒரு நல்ல பாம்பு இந்த ஆலயத்தில் சுவாமி கூட கொஞ்ச நாள் இருந்தது. சுவாமி செஞ்சுருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் தன்னுடைய இயல்பு நிலை பார்த்திங்கன்னா, சுவாமி பாம்பு தன்னுடைய சட்டையை உரிக்கும். அதன் பிரகாரம் இந்த ஆலயத்தில் இருக்கும்போது அந்த சுவாமி மேலே அந்த பாம்பு தன்னுடைய சட்டையை உரிச்சதை இங்கே ஆலயத்தில் நாங்கள் ஃப்ரேமாக போட்டு வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் 27 நட்சத்திரத்துக்கு ஏற்றாற்போல் 27 நாகங்களை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். நமக்கு 27 நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் நாகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களோ, தீண்டல்கள், அச்சுறுத்தல்கள், திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நாகங்கள், ஆற்றுக்குள்ளே நாகங்கள்லாம் வந்துடுதுன்னா அதையெல்லாம் தவிர்க்கணும். நம்ம அந்த அச்சத்தில் இல்லாமல் இருக்கணும் போது இந்த நாகங்களை உத்தேசித்து தீபம் ஏற்றி அம்பாள் நாகஸ்வரூபிணியாக இருக்கிறார் அம்மாச்சாரம்மன் சொல்லிவிட்டு அந்த அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் ஏற்றும் போது அந்த நாகங்களால் நமக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் கூடுதலாக பார்த்திங்கன்னா, முருகன் என்றாலே செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் ரொம்ப விசேஷமான நாட்களாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னிங்கன்னா, வியாழக்கிழமை குரு ஓரை என்று சொல்லக்கூடிய மதியம் 1லிருந்து 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே வடபழனி சித்தர் நவபாஷணத்தால் செஞ்சுருக்கிறாங்க. அவரையும் அந்த நவபாஷண வடபழனி சித்தருக்கு பக்தர்கள் கையாலே குரு ஓரையில் பால் அபிஷேகம் செய்வாங்க. அதை முடிஞ்ச பிறகு மூலிகை தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் அவர் மேலே அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க. அதன் முடிந்த பிறகு இங்கே அன்னதானம் நடந்துட்டுருக்கு. இந்த குருவினுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு திருவருள் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் பார்க்கும்போது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த குரு அருள் இருந்தால் நமக்கு திருவருள் கிடைக்கும். இந்த குருநாதர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கெல்லாம் வைத்தியம் பண்ணலை, 1000 மேற்பட்டவர்களுக்கு வியாதிகளை போக்கியிருக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள், புத்திரபாகியம் இல்லாதவங்க, கேன்சர் என்று சொல்லக்கூடிய கொடிய வியாதிகள், சரும பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் இவர் மருந்து கொடுத்து நிறைய பேருக்கு குணமாகி நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க. இவருக்கு ஏன் வடபழனி சித்தர்னு பேர் வந்தது பார்த்திங்கன்னா, இவர் வந்து வடபழனியில் மசூதி தெருவில் கொஞ்ச நாள் இருந்தார். பக்தர்களால் வைக்கப்பட்ட பேர் தான் வடபழனி சித்தர். குருநாதருடைய கூற்று பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தன் வாழ்விலுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வடபழனி சித்தருடைய கூற்று பார்த்திங்கன்னா, பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பாதங்களை நீங்கள் சரணாகதி அடைங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எண்ணி வந்த காரியங்களை ஜெயமாக்கக்கூடிய இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மனிதனாக பிறந்தால் நம்மளுடைய கர்மாக்கு ஏற்ற தான் பலன். அப்படி இருக்கும்போது அந்த கர்மாக்களையும் ஊழ்வினைகளையும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் போக்குற இடத்துல இந்த நவபாஷான ராஜமுருகர் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த சுவாமியை பற்றி நம்ம மேற்கொண்டு ஒன்று தகவல் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனசஞ்சலங்களையும் போக்குற இடத்துல இருக்கிறாரு. இந்த ஆலயத்தில் அதிகமாக பார்த்திங்கன்னா திருமண நாள், குழந்தை பிறந்த நாள், இது போன்ற விசேஷ நாட்களில் இங்கே அன்னதானமும் அவங்களால முடிந்த அளவுக்கு இது பண்ணிக்கிறாங்க. இந்த சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆலயத்தில் நடத்தும் போது எல்லாமே நல்ல அனுகிரகமாக அமைஞ்சுட்டுருக்கு. இந்த சுவாமி செஞ்சு 11 வருஷம் ஆகுது. கோவில் கட்டி கும்பாபிஷேகமாகி 9 வருஷம் ஆகுது. இந்த சுவாமியை பார்க்குறதுக்கு கற்சிலை மாதிரி இருப்பார், ஆனால் கல் கிடையாது. 9 பாஷாணம், 93 மூலிகைகள், அபரிவிதமான சக்தி கொண்ட 93 மூலிகைகள் சேர்ந்த கூட்டுக்களவு தான் இந்த நவபாஷான ராஜமுருகர். வாழ்க வளமுடன். இது பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் நம்ம ஆலயத்திற்கு வந்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.